கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து ஒரு அழகான ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 17வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. லோத்துனுடைய நாட்களில் நடந்தது போல நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது அப்படின்னு ஏசு கிறிஸ்து அவருடைய சீஷர்கள்ட்ட பேசுறாரு. இந்த இடத்துல நம்ம இதுவரைக்கும் நம்ம படிச்சிருப்போம் என்ன அப்படின்னா, ஓரின சேர்க்கை, இன்னும் நிறைய பாவங்கள்னால சோதோம் கொமரா அழிந்தது. இந்த இடத்துல இயேசு அவரோட சீஷர்களுக்கு சொல்லும்போது அந்த ஓரின சேர்க்கையை கூட சொல்லாம என்ன அவர் சொல்றார் அப்படின்னா பாருங்க, புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். இதெல்லாம் ஏசப்பா ஒரு குற்றம் போல சொல்லுகிறார். கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலான விஷயம் அப்படிங்கிறத போல இந்த இடத்துல சொல்லுகிறார். இதெல்லாம் ஒன்றும் பெரிய பாவம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். என்ன சாப்பிட்றது பாவமா, குடிக்கிறது பாவமா, கட்டுறது பாவமா, விற்கிறது பாவமா, பிஸ்னஸ் பண்ணுறது பாவமா, வேலை செய்கிறது பாவமா? ஏன் அப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, ஆண்டவர் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துலையும் ஒரு லிமிட் வச்சிருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு லிமிட் வச்சிருக்காரு. ஆனா நம்ம இதை ஆண்டவர் அனுமதிக்கிறாருங்கிற பேர்ல அந்த லிமிட்டை நிறைய விஷயத்துல தாண்டி கொண்டே இருக்கிறோம். ட்ரெஸ் எடுக்கதா அன்லிமிட்டட், நான் எவ்வளவு பணத்துக்கு எவ்வளவு நாள் எடுப்பேன், ஏன்னா ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். சாப்பிட்றதா நல்லா சாப்பிடணும்னு ஆண்டவர் சொல்றாரு, அதனால நான் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் எவ்வளவு வேணாலும் சாப்பிடுவேன், சாப்பிட்டுட்டே இருப்பேன். இன்னும் கட்டுறதா வாங்குறதா எதுவா இருந்தாலும் சரி, ஆண்டவர் லிமிட் வைக்கல அப்படின்னு நினைச்சா அதனால எவ்வளவு நாளும் பண்ணுவேன், ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம், நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா இது எல்லாத்துலேயுமே ஒரு லிமிட் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஒரு காரோ பைக்கோ அதில் இந்த ஸ்பீடா மீட்டரை பார்த்தீங்கன்னா, இந்த வண்டிக்கு நீங்கள் இவ்வளோ ஸ்பீடில் போனால் நல்லதுன்னு ஒரு க்ரீன் கலர் ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கும். இதை ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் தாண்டாதீங்க, இதை அதுக்கடுத்து ஒரு ரெட் இருக்கும், அதுக்கிட்டெல்லாம் போகாதீங்க அப்படின்றத போல இருக்கும். ஆனால் அதில் கொடுக்கப்பட்டிருக்குது 240 கிலோமீட்டர் வரைக்கும் போகலான்னு அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் நான் எப்போவும் 240 கிலோமீட்டரில் போவேன் அப்படின்னு போனால் எப்படி இருக்கும்? நம்ம அந்த உலகத்துல ஆண்டவர் நிறைய விஷயத்த படைச்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். ஆனா நம்ம அனுபவிக்கிறதுக்கு ஒரு லிமிட் வச்சிருக்கிறாரு. சாப்பிட்றதுக்கோ, குடிக்கிறதுக்கோ, உடுத்திக்கிறதுக்கோ, வாங்கிக்கிறதுக்கோ, அனுபவிக்கிறதுக்கோ எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வச்சிருக்கிறார். அந்த லிமிட்டை தாண்டும் போது ஓரின சேர்க்கை எப்படி ஒரு பாவமா அந்த இடத்துல சொல்லப்பட்டு அழிக்கப்பட்டது, அதே போல இதுவும் ஒரு பாவமா ஏசு கிறிஸ்து இடத்துல அது ஒரு பெரிய பாவம்னு சொல்லட்டாலும் இதை ஒரு குற்றமா சொல்றாரு. இந்த இடத்துல இப்படி எல்லாம் இருந்தாங்க பாருங்க அழியக்கூடிய நேரத்துல அப்படின்னு ஒரு வருத்தத்தோட சொல்லுகிறத பார்க்கிறோம். இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிற நாமளும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு லிமிட் வச்சுக்குவோம். அந்த லிமிட்டுக்குள்ள நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அந்த லிமிட்டை தாண்டணும். எல்லா விஷயத்திலையும் லிமிட்டை தாண்டினாலும் ஆண்டவர் வருத்தப்படுவார். அந்த லிமிட்டுக்கு கீழே ரொம்ப ஏழ்மையாகவும் துக்கமும் பாடாவும் கஷ்டத்துலையும் சாப்பிட வழி இல்லாமலும், ட்ரெஸ்ஸுக்கே வழி இல்லாமலும், கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டோம், எதுவுமே வாங்க வழி இல்லாமலும், வீடு இல்லாமலும், நிலம் இல்லாமலும் இப்படி இருந்தாலும் ஆண்டவர் நம்மை குறித்து ரொம்ப பாரப்படுவார், துக்கப்படுவார். நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா எல்க மீறி நம்ம எல்லா விஷயத்திலும் போய் பாவத்துக்குள்ள விழுந்து ஆண்டோட சித்தத்தை நிறைவேற்றாம போயிடக்கூடாதுன்னு கர்த்தர் நம்மை குறித்து அதிகமாய் சிந்திக்கிறார். அதனால இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க நிச்சயமாய் ஆண்டவருடைய எண்ணங்களுக்கு தகுந்தாற் போல நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென்.